துபாய் பூசணிக்காய் நேற்று நாங்கள் வந்து மிளகாய் தூள் போட்டு இப்போ வடிவா பார்த்தீங்களா சம்பளைக்கு தான் இந்த வாழைக்குள்ளே அனுப்பணும். தண்ணி வச்சுட்டு நாங்கள் வெள்ளிக்கிழமை சமையல் முடிஞ்சு இப்போ இது வந்து வெங்காயத்தாள் சரி வந்து வெற்றிகரமாக நிறைவேறி. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னால் எங்களோட வெள்ளிக்கிழமை சமையல். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் என்னென்ன கறி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதோட எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்க. ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் வந்து மரக்கறியெல்லாம் வெட்டுவோம். என்ன முதல் இந்த துபாய் பூசணிக்காய் நேற்று நாங்கள் வந்து பாதி சமைச்சிட்டோம், பாதி வச்சுருக்கோம். இந்த பாதியை வெட்டி சமைப்போம். இந்த துபாய் பூசணிக்காயை இன்றைக்கு நாங்கள் எண்ணெயில் போட்டு வதக்கி பால் வந்து கொஞ்சம் தலைப்பால் விட்டு தான் இந்த துபாய் பூசணிக்காய் காய்ச்சணும். நல்ல சின்ன வட்டிட்டு கொஞ்சம் பால் விட்டு காய்ச்சினா அந்த மாதிரி இருக்கும் துபாய் பூசணிக்காய் எண்ணெய் கறி. நானே வெள்ளிக்கிழமை சமையலை பார்த்தீங்களா? இது வந்து வெங்காயத்தாள். இந்த வெங்காயத்தாள் இது வந்து வெங்காயத்தாள். மற்ற முருங்கங்காய், கேரட், கேரட் அந்த பெரிய கேரட், மற்ற வெங்காயம், வெங்காயம், உருளைக்கிழங்கு, மற்றது கீரை. இதான் இந்த சமையல் வெள்ளிக்கிழமை. கீரை வந்து இப்போ தான் போயிட்டு வந்தால் சிலது வந்து எல்லாம் புழு அரைச்சிருக்கு, புழு குத்திருக்கு. என்ன விலை கீரை? எல்லாம் பரவாயில்ல. என்ன விலை? 80 ரூபா. பரவாயில்ல, 80 ரூபாய்க்கு 180 ரூபாயெல்லாம் இருக்குது. நல்ல மதாளித்த கீரையாக இருக்கு. இரும்பு சத்து வேணும். அப்போ அதுக்காகத்தான் இரும்பு சத்து வந்து குறைபாடு. அப்போ அதுக்கு தான் கீரை வேணும். உங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு. கடைக்கு போய் வேற கிடையாது. இங்கே எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த தேங்காய் பாலெல்லாம் ரெடியாக இருக்குது. பார்த்தீங்களா? தேங்காய் திருப்பி பாலெல்லாம் புளிஞ்சு வச்சிருக்கிறேன். எரி வெட்டிட்டு மலை மலண்டு கறியை சமைக்கிறேன். வச்சுதான் வேலை. பூசணிக்காய் எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன். பெரிய பூசணிக்காய்னா தோலோடைய வெட்டி சமைக்கலாம். இது துபாய் பூசணிக்காய். துபாய் பூசணி இதில் வந்து எண்ணெய் கறி வைக்கத்தான் டேஸ்ட். இது வெள்ளை கறி வைக்க அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. எண்ணெய் கறியாக வைக்கும். கொஞ்சம் தூள் போட்டு எண்ணெயில் நல்லா அவிய விட்டுட்டு கொஞ்சம் பால் விட்டு வைக்கணும். துபாய் பூசணிக்காய் எண்ணெய் கறி. நாங்கள் இப்போ மரக்கறியெல்லாம் வெட்டிட்டு பார்ப்போம். என்ன வெட்டிட்டு சமைக்கிறத பார்ப்போம். இதில் வாழை வந்து ஒரு பெரிய உலை போட்டுருக்குது. பார்த்தீங்களா? தம்பளைக்கு தான் இந்த வாழைக்குள்ளே அனுப்பணும். இது இதே வாழைப்பழம். இதே தம்பளைக்கு போகிறோம் நாங்கள். அதுங்க இந்த வாழையை வந்து வெட்டி அது திருப்பி தழைச்சி வந்து திருப்பி வந்து குழா போட்டுருவோம். பூசணிக்காய் இதுக்கு வந்து சின்ன தான் வெட்டணும். மண்ணை கறிக்கு சின்ன வெட்டணும். பெருசாக வெட்டினா டேஸ்ட் இருக்கும். சின்ன வெட்டினா தான் நல்லா அவி மண்ணில் அவி. பருப்பு கறிக்கு மஞ்சள் போட்டாச்சு. மஞ்சள் உப்பும் போட்டாச்சு. கொஞ்சம் மற்ற பாலை விட்டுட்டு மிளகு சீரகம் போட்டு வச்சுன்னா பருப்பு கறி ரெடி ஆகிடும். இது வெங்காயம் வந்து ஓரளவு வந்து பொரிஞ்சு கொண்டு வந்துட்டு நாங்கள் அப்படியோட பூசணிக்காயை போடுவோம். அப்போ சேர்ந்து ரெண்டும் வெங்காயமும் பூசணிக்காய் சேர்ந்து நல்லா நல்லா வளங்கும். பூசணிக்காய் இது துபாய் பூசணிக்காயில் இது வந்து ஸ்ரீலங்கா பூசணிக்காய், மேட் இன் ஸ்ரீலங்கா. இது வந்து நல்லா எண்ணெயில் வதங்கும். நல்லா வதங்கும். இந்த வெங்காயமும் இந்த பூசணிக்காயும் சேர்ந்து நல்லா பொரியும் அப்படி எண்ணெயில். பார்க்க மஞ்சள் கலருன்னு படிவாக பார்க்கணும். பருப்பு அவிஞ்சிட்டோம் பாப்பா. பருப்பு அவிஞ்சு தண்ணியெல்லாம் பற்றிட்டு இப்போ பாலை விடுங்கோ. இது வந்து தேங்காயின் முதல் பால் தேங்காய் பால், கோகோனட் மில்க். அதோட அடிச்சு வச்ச உள்ளி போட்டாச்சு. மிளகு சீரகம்
ஒரு கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி கரண்டியால் விட்டு இது ஒரு 2 கொதிக்க அடுப்பை நிப்பாட்டி விட்டால் பருப்பு கறி ரெடி ஆகிடும். சுவையான பருப்பு கறி ரெடி. வாங்க வாங்க சாப்பிடலாம் பருப்பு கறி. பூசணிக்காய் எண்ணெய் கறிக்கு வந்து வெங்காயம் 2 பச்சை மிளகாய் அப்போ சின்ன சின்ன வட்டிட்டு போன அடுப்பில் ஒன்று வைக்க போடுங்க. அதில் பருப்பு கறி ஆவியுது. இப்போ அடுப்பு ஒன் பண்ணிட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடணும். கொஞ்சம் பெருஞ்சீரகம் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய். நல்லெண்ணெயோ? தேங்காய் எண்ணெய். நல்லெண்ணெயோ? நல்ல எண்ணெயோ? கருவேப்பிலை. கறிவேப்பிலை. கறிவேப்பிலை. நல்லா பொரிக்கட்டும். உங்களை பருப்பு இங்கால பூசணிக்காய்க்கு வெங்காயம் பச்சை மிளகா வந்து பூசணிக்காயில இது துபாய் பூசணிக்காய். துபாய் பூசணி எல்லாம் பூசணி தான். ஆனால் இது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதனாலதான் இதான் துபாய் பூசணிக்காய் எண்ணெய் கறி. துபாய் பூசணி என்னத்துக்குங்க துபாய் என்று வந்தது? துபாய் பூசணி என்று ஏன் வந்தது? யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க. ஒரு கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வெள்ளிக்கிழமை சமையல் முதல் கறியே பருப்பு கறி வந்து வெற்றிகரமாக நிறைவேறிவிட்டது. சரி, பருப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் பூசணிக்காயை வடிவாக கொளாரி விடுவோம். ஏன்னா எரிஞ்சு பொடிஞ்சோட அடி பிடிச்சிடும். கொஞ்சம் விட்டால் தான் நல்லது. மரக்கறிகள் வேகமாக வந்து அடிப்பிடிக்கும். நன்றாக கிளறி விட வேண்டும். இப்போ நான் வெங்காயத்தாள் வந்து வறுக்க போகிறேன். அதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் தேவையான அளவு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போடலாம். நல்ல உரைப்பம் நல்ல காரமாக இருக்கும் பச்சை மிளகாய் கூட போட்டால். இதை நாங்கள் எண்ணெயில் இப்போ வதக்கையில் நாங்கள் இப்போ இந்த வெங்காயத்தால் செய்யப்படும்டா அவிய வைக்க போகிறோம். அப்படியே கழுவிட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய்க்க போட்டு இப்படியே கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா அவிய வச்சுட்டு தான் நாங்கள் வறுக்க போகிறோம். இப்போ எண்ணெயிலேயும் இதை தாளிச்சிட்டு செய்யலாம். நாங்கள் எண்ணெய் வந்து எனக்கு சேர்க்கலைன்னு சொன்னால் பூசணிக்காய் வந்து எண்ணெயில் பிரட்டுறபடியாக இதை வந்து நாங்கள் அவிச்சிட்டு தான் வறுக்க போகிறோம். இன்றைக்கு ஓகே, இது கொஞ்சம் தண்ணி விட்டால் காணும். இந்த வெங்காயத்தாள் வந்து தண்ணி விடும். அதுக்காக நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு பருப்பில் கொண்டே வைக்க போகிறோம். வந்து பால் விட்டாச்சு. இப்போ வந்து தலைப்பால் வந்து கொஞ்சம் விட்டுருக்கு. இனி தேவையான அளவு உப்பு போடணும். அளவு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாய்த்தூள். எனக்கு இல்லை, நீங்கள் மிளகாய்த்தூள் போடாமலும் சமைக்கலாம். நான் மிளகாய்த்தூள் போட்டுருக்கோம். பூசணிக்காய்க்கு நடந்த என்னது சொல்றது? பூசணிக்காய் சரி உப்பாரு. அப்போ கொஞ்சம் தண்ணி பால் அப்படிதான். சரி, அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து வெங்காயத்தாளுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அவிய வைக்க போதும். இப்போ வந்து இந்த வெங்காயத்தாள் வந்து நல்லா தண்ணி வச்சா நல்லா அவியட்டும். அவிஞ்ச அப்புறம் கொஞ்சம் தேங்காய்ப்பு போட்டு இறக்கினா வெங்காயப்பு வர வந்து ரெடி ஆகிடும். இதில் வந்து பூசணிக்காய் கறிக்கு வந்து இப்போ 2 தடவை உப்பு போட்டாச்சு. அதால் இப்போ கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் பால் விட்டுருக்கேன். இவ்வளோ வத்தி வரணும். அதான் இல்லை, அது கொஞ்சம் நான் போட்டு எனக்கு இல்லை.
சண்டைன்னா சட்டக்குழியை தான் செய்யும். சமையல் என்ன சில உள்ள உப்புகள் புளிகள் கூடத்தான் செய்யும். இதெல்லாம் கண்டுக்கப்படாது. பெருசு தேங்காய் பூ இது வெங்காயத்தாளுக்கு வந்து தேங்காய் பூ எடுக்க மறந்தாச்சா தேங்காய் பூ தெரியுவேன். எப்படி கொதிச்சு ஆவியாக பறக்குது பார்த்தீங்களோ இதெல்லாம். வெங்காயத்தாள தண்ணி வத்தோம் ஆவியாவியே வந்து தண்ணி கொஞ்சம் விடும். அதுக்காண்டி தான் கொஞ்சம் தண்ணி விட்டணும்னு சரி எனக்கு கேரமே அவிஞ்சு வேற அந்த தண்ணி வெங்காயத்தடலில் இருக்க தண்ணியும் வந்து வெறும் அதுதான் கொஞ்சம் அவிஞ்சு நல்லா இதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த அளவு பூசணிக்காய் அவிஞ்சோன்ட்டு இருக்குது. ஒரு பக்கம் வந்து முருக்கங்காய் கறிக்கு வந்து முருக்கங்காய் விட்டுருவேன். முருக்கங்காயை வட்டி கொண்டு இருக்கிறா பார்த்தீங்களோ. முருக்கங்காய் கறி, பூசணிக்காய் கறி, பருப்பு கறி. நாளைக்கு நான் 5-6 கறி உள்ளதுதான். இப்படி முருக்கங்காய் நல்ல சூப்பர் முருக்கங்காய். இதில் பார்த்தீங்கன்னா முருக்கங்காய் கிடக்கு பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு. முருக்கங்காய் முருக்கங்காய் என்ன விலை இப்போ சந்தையில்? 1 கிலோ 150 ரூபா. 1 கிலோ 150 ரூபா. ஒரு கிலோ முருங்கங்காய் வந்து இப்போ 600 ரூபா தான். முதல்லாம் கூட விலை போனது போல இருக்குது. 1000 ரூபாய் கூட விற்கும் சில நேரங்களில். இப்போ கொஞ்சம் முருங்கங்காய் சீசன் போல இருக்குது. இப்படி சின்ன சின்ன பீஸாக வெட்டி எங்களுக்கு எவ்வளோ முருங்கங்காய் தேவையில்லை நினைக்கிறேன். வெங்காய தடல் வந்து தண்ணி வற்றிட்டு நாங்கள் இப்போ தேங்காய் பூ போடுவோம். அப்படி கிளறி விடுங்கோ. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அடுப்பில் விட்டுருவீங்கன்னா வெங்காயத்துக்கு கால் வர வந்து ரெடி ஆகிடும். ஓகே தேங்காய் கறி வைக்க போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல அடுப்பை ஒன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுவோம். கிணக்கு எல்லாம் கொஞ்சம் விடுவோம். கிணக்கு தேங்காய் எண்ணெயெல்லாம் மட்டும் எண்ணெய் சாப்பிடக்கூடாது. கூடுதலாக எண்ணெய் சாப்பிட்டா இந்த வெங்காயம் பொரியறதுக்காக எண்ணெய் அது தலைவாங்க. வெங்காயம் எண்ணெய் கொதிச்சிட்டு ஒரு வெங்காயமும் ஒரு 3 செத்தலும் வெட்டி வச்சிருக்கிறேன் அதை போடுவோம். நன்றாக பதங்கட்டுக்கும். அதோட கொஞ்சம் பெருஞ்சீரகம். ஓகே கொஞ்சம் பெருஞ்சீரகம். வெந்தயம் தான் முருங்கங்காய் குழம்புக்கு வந்து முக்கியமானது. உண்மையிலேயே அதுதான் நல்ல வாசமாக இருக்கும். கறி வந்து வெந்தயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூட்டை தணிக்கும். வெந்தயம் வந்து குளிர்மையானது. கறிக்கு முக்கியமானது இன்னொன்று வாசத்துக்கு கருவேப்பிலை. கறிவேப்பிலைன்னு சொல்றது நாங்கள் வந்து பேச்சு வழக்கில் கருவேப்பிலைன்னு சொல்றது. கருவேப்பிலை தான் உண்மையிலே முக்கியம். அதுதான் கறி வந்து வாசமாக இருக்குது. கொஞ்சம் கிளறி விட்டால் தான் நல்லது. அப்போ தான் வேகும். கொஞ்சம் என்னப்போ இந்த வெங்காயம் எல்லாம் பொரிகிறது நேரம் தெரியுமா. இதோட வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால் இந்த வெங்காயம் பொரியக்க இந்த உருளைக்கிழங்குமே சேர்ந்து பொரி பண்ணுறதுக்காண்டி ஒரு உருளைக்கிழங்கு போட்டு முருங்கங்காய் தனியாகவும் குழம்பு வைக்கலாம். அதே விட உருளைக்கிழங்கு போட்டு வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு உருளைக்கிழங்கு போட்டு எனக்கு வந்து தனியாக முருங்கங்காய் திரட்டி வைக்கணும். அதான் நல்லா இருக்கும். அப்படியே திரட்டி வச்சா மத்தியானத்தோட சட்டியே திரட்டி தான் எடுக்க வேண்டியது. அப்படி மத்தியானம் அப்படி தனியாக முருங்கங்காய் சாப்பிட்டு நாங்கள் வந்து வெள்ளைக்கறி எல்லாம் கொஞ்சமாக வைக்கலாங்க. மதியத்துக்கு அளவாக தான் வெள்ளைக்கறி வைக்கிறது. இந்த குழம்பு மட்டும் இரவுக்கும் சேர்த்து தான் வைக்கிறேன்னு சொன்னால் புட்டோ பானோ ரொட்டியோ என்னது கண்டாலும் குழம்பு வேணும். வெள்ளைக்கறி வந்து இரவில் நாங்கள் எடுக்கிறதே குறைவு. எங்கள்கிட்ட மிச்சம் வேற அது வெள்ளைக்கறி. அதனால குழம்பு மட்டும் நாங்கள் கூட வைக்கிறோம். இதெல்லாம் நல்லா பொரியட்டு உருளைக்கிழங்கு பொரியல். ஓகே பொரியட்டுக்கு நல்லா உருளைக்கிழங்கு வந்து ஒரு அளவு பொரிஞ்சு கொண்டு வந்துட்டு ரெண்டையும் நல்ல சுவையத்தான விட்டுறாங்க. அப்போ மட்டா வந்துட்டு நாங்கள் இதை முருங்கங்காயை போட்டோம். முருங்கங்காய் இது வந்து ஜாழ்ப்பாணத்து முருங்கங்காய். நான் இங்கே வாங்கல ஜாழ்ப்பாணத்து முருங்கங்காய். கிளிநொச்சியில் ஜாழ்ப்பாணம். அம்மா போயிட்டு வேலைக்கு அக்காவுக்கு இது வாங்கி வந்தது.
மரத்தடியே இந்த நேரம் என்ன பண்ணுறீங்க? எங்களோட இருக்குது தடி மட்டும் இருக்குது. முருக்கமில் விடுங்கிறதே அவ்வளோ தேடிக்கிட்டு நாங்கள் முருக்கமில் விடுங்க. அதுவும் கஷ்டம். இப்போவே வாசமாக இருக்குது. வாசமாக இருக்குது. இப்போ நாங்கள் இதோட என்ன சேர்க்க போகிறோம்னு சொன்னால் அது இளநீ வேணும் பாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டது. இப்போ நாங்கள் இதுக்கு வந்து இளநீ முருக்கங்காய் அதுக்காண்டி தான் கொஞ்சம் முருக்கங்காய் கரைக்க இப்போ இளநீ விட்டு சமைச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இளநீர்லேயே வந்து இந்த உருளைக்கிழங்கு முருக்கங்காயம் அவிஞ்சிடும். அப்படி இது பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பர் முருக்கங்காய், நல்ல களி முருக்கங்காய் என்ன நல்ல முருக்கங்காய். ஓகே, இதுக்குன்னு பார்த்தோங்க யாருக்கெல்லாம் முருக்கங்காய் கறி விருப்பம்? நாங்கள் இப்போ உப்பு சேர்ப்போம். என்ன தேவையான அளவு உப்பு. உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே இந்த தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. அளவு பூ, மிளகாய்த்தூள். இது இப்போ இந்த இளநீர்லே வந்து அப்படியே அவியட்டும். நம்ம அவிஞ்ச பிறகு பால் விடுவோம். மிளகாய்த்தூள் போட்டாச்சு. இப்போ வடிவாக கிளறி விடணும். வடிவாக வாசம் மணக்கும். அது வந்து வாசம் வந்து கொஞ்சம் இளநீ தானே அவியட்டும். இனி பால் விடுவோம். என்ன இளநீ வந்து கொஞ்சம் இளநீ பிரட்டி வச்சு விடுங்க. இப்படி பிரட்டி வச்சுட்டு நான் என்ன சார் அப்போ முருக்கங்காய் வந்து அவியாது. இந்த இளநீ வந்து காணாது. எனக்கு கொஞ்சம் இளநீ தானே வந்தது எங்கோட கேட்க. இப்படி பிரட்டி சாப்பிட்றது எனக்கு விருப்பம். இந்த தண்ணி கறிகள் எல்லாம் விருப்பம் இல்லை. அது பிரட்டி தான் வைக்கிறது. பால் விட்டு நல்லா பிரட்டி தான் வைக்கிறது. என்ன கறி இருந்தாலும் எனக்கு பிரட்டல இருந்தால் பிடிக்கும். வடிவாக சாப்பிட போயிடுவேன். இந்த தண்ணியாக இருக்கிற கறிகள் வந்து எனக்கு சரி வராது. பொதியே நான் சாப்பிடுவேன். வா, என்ன வாசனை இருக்குது தெரியுமா? இப்போ வந்து இளநீ வந்து வத்தி கொண்டு வந்துட்டு நாங்கள் இப்போ தேங்காய் பால் விடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும். உடனே எல்லாம் பார்த்துட்டு இப்போ இது வந்து 2ஆம் பாலும் 1ஆம் பாலும் சேர்த்து வச்சுக்கலாம். நிறைய பால் விட்டு தான் முருக்கங்காயை அவிய விட போகிறோம். முருக்கங்காய் அவியுமே அப்போ தான் நல்லா அவிய உருளைக்கிழங்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா அவிஞ்சாதான் உருளைக்கிழங்கு வெந்திரம். இதுதான் கொஞ்சம் முருக்கங்காய் அவிய ஏற்கனவே இளநீர் கொஞ்சம் அவிஞ்சிட்டு தான் கொஞ்சம் பால் விட்டு வச்சா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு அவியட்டு நாங்கள் அங்கால் வந்து கேரட் செய்வோம். கேரட் சம்பளுக்கு கேரட் செய்கிறோம். கேரட்டுக்கு வந்து தேசி புளி உடையில நேற்று என் பாதி மாங்காய் இருந்தது. சொதுக்கி போட்டுட்டு அந்த மாங்காயை சீவி போடுவோம். நல்லா இருக்கு மாங்காய் சீவி போடுற கேரட்டுக்கு. மாங்காய் வந்து நல்ல புளிப்பாக இருக்குது. அதுக்காண்டி தேய்ச்சி புளி தேவை. மாங்காயும் கேரட் சம்பல் வந்து மாங்காயில் தனியும் சம்பல் கூட நல்லா இருக்கும். நான் ஒரு நாளைக்கு இது வந்து நான் கடையில் தான் வாங்கிருந்தேன். மாங்காய் இங்கே மாங்காயும் குரங்கு விழா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முருக்கங்காய் கறி வந்து நல்லா கொதிச்சு நல்லா அவியுது. பார்த்தீங்கன்னா தெரியும். பால் விட்டது. பால் விட்டு இப்போ நல்லா கொதிச்சு அவியுது முருக்கங்காய். என்ன சொல்லுது முருங்கங்காய் கறி? உப்பு காணாது. உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். உப்பு காணாது. எல்லாம் முடிஞ்சிட்டுது. இப்போ வந்து பச்சரிசி சோறு. ஓ, பச்சரிசி சோறை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இதெல்லாம் சத்தான சோறு. என்ன இது பச்சரிசி சோறு. ஓகே, வேறு இப்போ சோறெல்லாம் ஓகே. அப்போ எனக்கு என்னென்ன கறிகள்? இது வந்து வெங்காயத்தாள் வரை. ஓகே, பார்க்கவே அருமையாக இருக்குது. மற்றது பருப்பு கறி. எப்பவுமே மிளக்கிற
சமையல்னா பருப்பு கறி கட்டாயமா இருக்குமே. நான் சொல்ல அடுக்க நீங்க சொல்லிட்டீங்க. அதோட வேற என்ன? மற்றது வந்து துபாய் பூசணிக்காய் எண்ணெய் கறி. துபாய் பூசணிக்காய் எண்ணெய் கறிக்கு பெரிய ஒரு விஷயம் ஒன்று நடந்துட்டுது. அதாலதான் கறி இப்படி இருக்குது. சரி, பிரச்சனை இல்லை. வேற மற்றது வந்து கேரட் சம்பல். கேரட் சம்பல். ஓகே. கீரை வாங்கிட்டு வந்தது சமைக்கலன்னு சொன்னால் நேரம் போட்டது. நாங்கள் கோயிலுக்கு போகணும் என்றதுக்காண்டி நாங்கள் வந்து கீரை வந்து இந்த சமைக்கல நாளைக்கு அரையுமே போதும். அதோட இந்தியால பார்த்தீங்கன்னு சொன்னால் முருங்கங்காய் குழம்பு வச்சிருக்கிறோம். ஏன்னா பத்தோன் முருங்கங்காய் குழம்பு நாங்கள் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு போகணுன்றதுக்காண்டி பக்கண்டு வீடியோ எடுக்கிறோம். என்ன இப்போ இது வந்து நல்லா பத்தோணும். என்ன கறி இப்போ பத்தட்டு நாங்கள் இதோட கொஞ்சம் மத்தினா காணும். பத்த வச்சாலும் இந்த கறி இல்லாம போயிடும். சாப்பிட வந்து அப்பளம் மிளகாய் எல்லாம் பொறிச்சு சாப்பிடுவோம். இதோட எங்களோட வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். எங்களோட வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நாங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். பாய் பாய். வெள்ளிக்கிழமை சமையல் முடிஞ்சு இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டு வந்துருக்கோம். கோயிலால் வந்து இப்போ சாப்பிட்டு வந்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கறிகள் எல்லாம் போட்டிருக்கு. அதோட வடகத்தோட மிளகாப்பொரியல் எல்லாமே இருக்குது. சாப்பிட்டு வந்து இருக்கிறேன். பார்த்தீங்களோ, இப்போ தான் கோயிலால் வந்து சாப்பிட்டு வந்து இருக்குது.